لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وهاجروا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله والذين آووا ونصروا أولئك بعضهم أولياء بعض. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ஹதரத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், வலிமார்களின் மீதும் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், நம்முடைய மஹல்லாவிலே வசிக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும், பரக்கத் பொருந்திய இந்த உம்மத்தினர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஒவ்வொரு வாரமும் குர்ஆனுடைய ஒரு சில ஆயத்துகளுடைய விளக்கத்தை பார்த்து வருகிற நாம் இன்றைக்கு சூரத்துல் அன்ஃபாலுடைய அதனுடைய கடைசி பகுதியினுடைய ஆயத்துகளுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் அன்ஃபால் என்கின்ற இந்த சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய போர்களை குறித்தும், போர்களிலே கைது செய்யப்படக்கூடிய கைதிகளை குறித்தும், அதிலே கிடைக்கக்கூடிய கனீமத் என்கின்ற போரினுடைய பரிசுகளை குறித்தெல்லாம் இதற்கு முந்தைய வசனங்களில் பேசிய ரப்புல் ஆலமீன் அன்ஃபால் சூறாவினுடைய கடைசி வசனங்களிலே 4 விதமான கூட்டத்தார்களை பற்றி, 4 விதமான சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். முதலிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ். முதல் கூட்டத்தார்கள் அவர்கள் ஈமான் கொண்டு, வஹாஜரு அவர்கள் தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தங்களுடைய பொருட்களையும் அவர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவர்கள் செலவழித்து அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவர்கள் போர் செய்தார்கள். இவர்கள் ஒரு கூட்டத்தார்கள். அதாவது மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்களை குறித்து முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்ததாக வல்லதீன ஆவவ் வனஸரு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்களை அரவணைத்து அவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களுக்கு உதவி செய்தார்களே, அப்படிப்பட்டவர்கள், அதாவது அன்சாரிகள், மதீனத்து நகரிலே வாழக்கூடிய அன்சாரி சஹாபாக்கள். உலாயிக பஅதுஹும் அவுலியாஉ பஅத். இவர்கள் இந்த 2 கூட்டத்தார்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், இவர்களில் சிலருக்கு நண்பர்களாக, அவர்களுக்கு தோழர்களாக இருப்பார்கள் என்று அன்சாரிகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். மூன்றாவதாக ஒரு சில சஹாபாக்கள் அவர்கள் மக்கத்து நகரத்திலே ஈமான் கொண்டு பெருமானார் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்யாமல் பிற்காலத்திலே அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள்.
மூன்றாவது கூட்டத்தார்கள். நான்காவது அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு சில சஹாபாக்கள் அவர்கள் மக்காவிலே ஈமான் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காவிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டார்கள். இப்படி 4 விதமான சஹாபாக்களை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இதிலே முதன்மையாக அல்லாஹு தஆலா யாரை குறிப்பிடுகின்றான் என்றால் முஹாஜிரீன்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே கூறுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன். இந்த மார்க்கத்திலே முதன்மையானவர்களும் முந்தியவர்களும் யார் என்றால் மினல் முஹாஜிரீன, மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்கள். இப்போ நம்ம ஹிஜ்ரத் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹிஜ்ரத் என்று சொன்னால் அரபியில் ஹிஜ்ரத் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால் விட்டு விடுவது அப்படின்னு அர்த்தம். முஹாஜிரீன்கள் எதையெல்லாம் விட்டார்கள்? முதலில் அவர்கள் விட்டது அவர்களுடைய குஃபுரை, அவர்களுடைய ஷிர்கை, அவர்களுடைய முன்னோர்கள் எந்த வழிபாட்டிலே இருந்தார்களோ அந்த மார்க்கத்தை முதலிலே அவர்கள் விட்டுவிட்டார்கள். பெருமானார் அவர்கள் கொண்டு வந்த கலிமத்து தௌஹீத் என்கின்ற இந்த ஏகத்துவம் அவர்களிடத்தில் வந்தவுடனேயே இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் வணங்கி வந்த அந்த சிலைகளை தூக்கி எறிந்து, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்து தீனுக்காக வேண்டி அவர்கள் முதலில் விட்டது அவர்களுடைய தீனை, அவர்களுடைய முன்னோர்களுடைய தீனை, இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி விட்டுவிட்டார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு இருந்த இன்பங்கள், அவர்களுக்கு இருந்த வியாபாரங்களை எல்லாம் விட்டாங்க. மக்காவினுடைய சூழ்நிலையில் முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குறைஷிகள் எல்லா ரீதியிலேயும் அவங்கள ஒதுக்கிடுவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்களிடத்திலே எந்த வியாபார கொடுக்கல் வாங்கலும் நடக்காது. அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஒதுக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள், அவர்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள், அவர்களுடைய சொந்த நாடான மக்காவை அவர்கள் விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயர் சூட்டுகின்றான் மினல் முஹாஜிரீன். அவர்கள் தீனுக்காக வேண்டி அனைத்தையும் துறந்து அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி வந்தவர்கள். நாம் ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகிறோம்லை, அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு பயணம் கிடையாது. ஹிஜ்ரத்தில் சஹாபாக்கள் மதீனாவை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சர்வ சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது மிக கடுமையான பயணமாக இருந்துச்சு. போகக்கூடிய வழிகளிலெல்லாம் குறைஷிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைதிகளாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. எனவே மறைந்து மறைந்து மக்காவை நோக்கி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மதீனாவுக்கு போனாலும் அங்கே போனால் வீடு இருக்குமா அப்படின்னு தெரியாது, அங்கே போனால் வியாபாரம் இருக்குமா, பொருளாதாரம் இருக்குமா, அடுத்த நேரம் உணவு இருக்குமான்னு தெரியாது. எதுவும் தெரியாமல் மதீனாவை நோக்கி அல்லாஹுவுக்காக வேண்டி மாத்திரம், இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி மாத்திரம் ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிரீன்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திலேயே ஆக முதன்மையானவர்கள் முஹாஜிரீன்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான். எல்லா விதமான இன்பங்களையும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி இழந்தார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. போகக்கூடிய வழியில் மக்கத்து குறைஷிகள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனேயே அவங்க கிட்ட கேட்குறாங்க, சுஹைப் அவர்களே, நீங்கள் வேற ஒரு நாட்டில் இருந்து எங்கள் நாட்டுக்கு வந்தீங்க, நிறைய செல்வங்களை நீங்கள் இங்கே சேர்த்தீங்க மக்கால என்பதாக. ரோம் நாட்டில் இருந்து மக்காவுக்கு குடியேறியவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. மக்களுக்கு தங்க ஆபரணங்கள், வளையல், கம்மல், செயின், இந்த மாதிரி தங்க ஆபரணங்களை செய்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக நிறைய வருமானத்தையும் அவர்கள் ஈட்டியிருந்தாங்க. இப்போ மக்கத்து குறைஷிகள் கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து மக்கால குடியேறி நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டீங்க, அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு மதீனாவுக்கு நீங்கள் போனால் நாங்கள் விட்டுருவோமா என்பதாக கேட்குறாங்க. கேட்ட உடனே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கைகளை உதறிவிட்டு ஒரு உயரமான இடத்துல போய் ஏறிக்கிறாங்க.
ஏறிட்டு தன்னிடத்தில் இருந்த வில்லை அவங்க எடுக்கிறாங்க. அதில் அம்பை சொருகிட்டு சொல்கிறாங்க, என்னை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு இலக்கை குறிவைத்து தாக்கினால் அதனுடைய இலக்கை மிகச்சரியாக என்னுடைய அம்புகள் தாக்கும். நான் உங்கள் மேலே அம்பு விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி போயிருங்க என்பதாக. ஆனால் குறைஷிகள் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்புறமா கேட்குறாங்க, உங்களுக்கு நான் வேண்டுமா என்னுடைய சொத்துக்கள் வேண்டுமா என்பதாக சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க, மக்காவினுடைய ஒரு மரத்துக்கு கீழே என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் புதைத்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் போய் அங்கே என்னுடைய அந்த எல்லா சொத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி மக்கத்து குறைஷிகளை அவர்கள் அனுப்பிவிட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா பெருமானார் அவர்களுக்கு ஆயத்தை இறக்குகின்றான். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விஷயத்திலே, வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய இறை பொருத்தம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் துறந்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே உயர்ந்த கண்ணியத்தை பெற்றவர் என்பதாக அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகின்றான். வருகின்றார்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி. மதீனாவுக்குள்ள வந்த உடனேயே பெருமானார் அவர்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க, சுஹைப் அவர்களே, நீங்கள் நல்ல ஒரு வியாபாரம் செய்திருக்கின்றீர்கள் என்பதாக. இந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தூக்கி கொடுத்துவிட்டு ஹிஜ்ரத் செய்த மிக முக்கியமான ஒரு சஹாபி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று தங்களுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் துறந்தார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களுடைய மகனார் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த 3 பேரும் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போகிறாங்க. போகக்கூடிய வழியில் அவங்களுடைய குடும்பத்தார்களே அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க. அபூ சலமா அவங்களையும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் மகனையும் துரத்திக்கிட்டே வராங்க. முதல்ல மகனார் சலமா அவங்க பிடிபட்டுறாங்க குடும்பத்தார்கள்ட்ட. கணவனும் மனைவியும் அப்படியே மதீனாவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. துரத்தி கொண்டே வந்தவர்கள் மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார் பிடிச்சிடுறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல அபூ சலமா அவர்கள் மாத்திரம் மதீனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவர்களுடைய மனைவியையும் பிடிச்சிட்டாங்க, மகனையும் பிடிச்சிட்டாங்க. யோசிக்கிறாங்க, ஒரு நிமிடம், நாம் திரும்பி போனால் நம்முடைய குடும்பத்தாரோடு சேர முடியும், இப்படியே போனால் நம்முடைய குடும்பத்தை மக்களை விட்டுட்டு போகணும் என்பதாக யோசித்தவர்கள் அடுத்து திரும்பி கூட பார்க்கலை. உடனே தன்னுடைய நடையை மதீனாவை நோக்கி நடக்க துவங்குகின்றார்கள். அப்படியே தன் மனைவியையும் மகனையும் மக்காவிலேயே விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு பின்னால் அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய சுகங்களை, அவர்களுடைய குடும்பத்தார்களை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், முதன்மையான முஃமின்கள் ஹாஜரு வ ஜாஹது, அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் முதன்மையான முஃமின்கள் என்பதாக முஹாஜிரின்களை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். ஹிஜ்ரத்துடைய அந்த வரலாறிலே மிக முக்கியமான வரலாறு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குறைஷிகளுடைய கோத்திரத்தில் உயர்ந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவர்களுடைய அந்த குடும்பத்தை குறித்து சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னு சொன்னால், காலையில் ஒரு ஆடை அணிவார்கள் அந்த குடும்பத்தார்கள், மாலையில் இன்னொரு ஆடை அணிவாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அரபு நாட்டிலேயே விலை உயர்ந்த நறுமணத்தை தான் அவர்களுடைய ஆடையில் போடுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தெருவில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போயிடுவாங்க. போனதற்கு பின்னாலும் அந்த நறுமணத்தை வைத்து சொல்லுவாங்களாமா, இந்த இடத்தை முஸ்அப் கடந்து போயிருக்கிறாரு என்பதாக. அந்த அளவிற்கு உயர்ந்த நறுமணத்தை அணிவார்கள், உயர்ந்த ஆடையை அணிவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. வாலிபர்களினுடைய அந்த காலத்தை எட்டுகின்றார்கள். பெருமானார் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற
தௌஹீத் என்கின்ற ஏகத்துவத்தை மக்கால கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்திலே அர்கம் ரதியல்லாஹு அன் அவங்க வீட்டில் வச்சு தான் பெருமானார் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. இப்போ முஸஅப் பின் உமைர் ரதியல்லாஹு அன் அவங்களுக்கு செய்தி வருது, அர்கம் ரதியல்லாஹு அன் அவங்களுடைய வீட்டில் வச்சு முஹம்மது அவங்க இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க என்பதாக. உடனே நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பெருமானார் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவர்களுடைய தௌஹீதினுடைய இந்த மார்க்கத்தினுடைய கலிமாவையும் அதனுடைய விளக்கத்தை எல்லாம் கேட்டவுடனே பெருமானார் அவர்களுடைய கரத்தை பிடித்து முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவங்க ஏற்றுக்கிட்ட அந்த விஷயம் மக்கத்தினுடைய எல்லா தெருக்களிலும் பரவுது. உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தானே, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க தீனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே நேராக வீட்டுக்கு வராங்க முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க. இப்போ தாயார் கேட்குறாங்க, முஸஅப் அவர்களே, முஹம்மது கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா என்பதாக. ரொம்ப அன்பான ஒரு தாயார். உடனே அவங்க சொன்னாங்க, எனது அருமை தாயார் அவர்களே, நான் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை அந்த தீனை நான் ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் நான் சிலைகளை வணங்க மாட்டேன், ஏக இறைவனான அல்லாஹுவை மாத்திரமே நான் வணங்குவேன் என்பதாக தன் தாயினிடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். கேட்டவுடனே தாயார் அவர்கள் அழைத்து கொண்டு சென்று ஒரு அறையிலே தள்ளி அவங்கள பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு சொன்னாங்க, நீ என்னைக்கு இந்த தீனை விடுகின்றாயோ அன்னைக்கு தான் இந்த அறையை விட்டு நீ வெளியே வருவே என்பதாக சொல்லி ஒரு அறையிலே அடைத்து விடுகின்றார்கள். நாட்கள் கடந்து கொண்டே செல்கின்றது. அவர்களுடைய தீன் அவர்களை விட்டு செல்லாமல் நாள் ஆக ஆக அவர்களுடைய தீனுடைய பற்று அதிகமாகிக் கொண்டே போகுது. பார்த்த தாயார் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், முஸஅப் இப்னு உமைர், உனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒன்னா நீ இந்த மார்க்கத்தை விட்டு நம்முடைய முன்னோர்களுடைய அந்த மார்க்கத்துக்கே நீ வந்துரு, இல்லையா இந்த சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ உடனே நம் வீட்டை விட்டு வெளியில போகணும். நீ என்ன சொல்ற, இந்த சொத்துக்களை விடுறியா அல்லது முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை விடுறியா என்பதாக கேட்கிறாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னார்கள், நான் இனிமேல் என்னுடைய நெற்றியை அல்லாஹுவுக்கு மாத்திரமே என் நெற்றியை நான் செலுத்துவேன். இந்த மார்க்கத்தை விட்டு ஒரு நிமிடம் கூட என்னால் பின்னால் வர முடியாது. என் சொத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை முஹம்மது அவர்களோடு நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்பதாக சொன்னவுடனே வீட்டை திறந்து விடுகின்றார்கள். அன்றைக்கு தன்னுடைய எல்லா சுகங்களையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் முன்மாதிரியாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அபூ சீனியாவுக்கு தான் முதல் ஹிஜ்ரத் நடக்குது. அந்த ஹிஜ்ரத்துடைய சமயத்திலே மக்காவிலே இருந்து அபூ சீனியாவுக்கு போறாங்க. அங்கே இருந்து மறுபடியும் மக்காவுக்கு வராங்க. அதற்கு பின்னால தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான், மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுங்க என்பதாக. அந்த உத்தரவு வரதுக்கு முன்னாலேயே மதீனாவினுடைய சில நபர்கள் பெருமானார் அவர்கிட்ட பைஅத்து செஞ்சு தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. அப்போ அந்த மதீனத்து மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு மதீனால தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அதற்காக வேண்டி யாராச்சும் அனுப்பி விடுங்க என்பதாக கேட்ட பொழுது எம்பெருமானார் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்து அவர்களை அழைத்து, முஸஅப் அவர்களே, இவர்களோடு நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள், மதீனாவிலே இந்த மார்க்கத்தை பரப்புங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே மதீனத்து மண்ணிலே அந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்பிய முக்கியமான ஒரு சஹாபி முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. மதீனாவினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய எல்லா வீடுகளிலேயும் முஹம்மது என்கின்ற அந்த பெயர் தெரிய ஆரம்பிக்குது. பெருமானார் அவர்களை குறித்து, அவர்களுடைய பண்புகளை குறித்து, அவரே கடைசி தூதர் என்பதை குறித்து, இந்த மார்க்கத்தை குறித்த எல்லா விளக்கங்களும் பெருமானார் அவர்கள் செல்வதற்கு முன்னாலேயே மதீனாவிலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அங்கேயே அப்படியே வாழுகின்றார்கள். பிற்காலத்திலே பெருமானார் அவர்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராங்க. மஸ்ஜிது நபவி எல்லாம் கட்டப்படுது. அந்த சமயத்தில் ஒரு நாள் அவங்கள பார்க்குறாங்க. எந்த கோலத்தில்? அவர்கள் ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆடையிலே நிறைய ஒட்டுக்கள் இருக்குது. பெருமானார் அவர்கள் அவர்களை பார்த்து கண்ணீர் சிந்தி அழுகிறாங்க.
எப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்திலே பிறந்தவர், எப்படிப்பட்ட செல்வமாக அவர் வாழ்ந்தவர், காலையிலே அணிந்த ஆடையை மீண்டும் மாலையிலே அணிய மாட்டார் என்கின்ற அளவிற்கு இருந்த ஒரு செல்வந்தர் தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய சுகங்களையும் சொத்துக்களையும் துறந்து இன்னைக்கு ஒட்டு போட்ட ஒரு ஆடையில் இருக்கிறார் என்பதாக சொல்லி பெருமானார் அவர்கள் அவர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மிகவும் ஏழ்மையிலே வாழ்ந்த ஒரு சஹாபிதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட பத்ரியீன்களில் பட்ட ஒரு சஹாபி. பத்ரு போர்க்களத்தில் கூட எப்படி போர் செய்கிறாங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய நிறைய உறவினர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம், அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவங்க குறைஷிகளோட சேர்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய புறத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய தம்பி அபு அசீஸ் அப்படின்றவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போரிலேயும் தன் குடும்பத்தை எதிர்த்து மிக பயங்கரமாக சண்டை போட்டவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களே அவர்களுடைய தம்பியை கைது செஞ்சிடறாங்க. கைது செஞ்சு ஒரு தூணில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ கட்டி வச்சிருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ அண்ணன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே அந்த பக்கமாக நடந்து வராங்க. இப்போ பார்த்த தம்பி என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம அண்ணன் வராரு, அவர் சொல்லி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு என்பதாக தம்பி அவர் நினைக்கிறார். ஆனால் பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபியை அழைத்து அவருடைய கையுடைய அந்த கயிறு பாருங்க கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை இன்னும் இறுக்கமாக நீங்கள் கட்டுங்கள் என்பதாக தன் சகோதரனை பார்த்து சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சகோதரன் கேட்கிறாரு, அண்ணா என்னை பார்த்து நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களா, நீங்க எனக்கு விடுதலை வாங்கி தருவீங்க நினைச்சேன் என்பதாக சொன்ன உடனே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ என்னுடைய உண்மையான சகோதரன் கிடையாது. என்னுடைய உண்மையான சகோதரன் உன்னுடைய கயிற்றை கட்டி கொண்டிருக்கின்றாரே, என்னுடைய இந்த தீனிலே இந்த மார்க்கத்திலே எனக்கு துணையாக இருக்கிறார் பத்தியா, இவர்தான் என்னுடைய உண்மையான சகோதரன் என்பதாக சொல்லி தன் குடும்பத்திற்கு எதிராக பத்ரு போர்க்களத்திலே நின்று போர் செய்கிறாங்க. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய உஹதுடைய போரிலேயும் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உஹதுடைய போர்க்களத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பெருமானார் அவர்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே எல்லா சஹாபாக்களும் இங்கும் அங்கும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் குறைஷிகள் முஹம்மதை கொல்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்பதாக பெருமானாரை தேடி அவர்களை சுற்றி வளைச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் முஸ்லீம்களுடைய கொடி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில் தான் இருக்குது. காஃபிர்களுடைய சிந்தனையை திருப்பணும், பெருமானார் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வலது கையிலே அந்த முஸ்லீம்களுடைய கொடியை தூக்கி கொண்டு தூரமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக கத்திக்கிட்டே ஓடுறாங்க. பார்த்து சில காஃபிர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. பெருமானார் அவர்களை தாக்குவதை விட்டும் நிறைய காஃபிர்களை திருப்பி தன் பக்கமாக அழைத்து கொண்டு ஓடுறாங்க. சுத்தி நின்ற காஃபிர்கள் அவர்களுடைய வலது கையை வெட்டுறாங்க. வெட்டிய உடனே தன்னுடைய வலது கையிலே இருந்த கொடியை இடது கைக்கு மாத்துறாங்க. இடது கையிலேயும் அவர்கள் வாளால் தாக்குறாங்க. 2 கைகளையும் துண்டாக்கி அவர்களுடைய உடலிலே சுமார் 70க்கும் மேற்பட்ட காயங்களை உடலில் ஏற்படுத்தி உஹதுடைய போர்க்களத்திலே இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஜனாசா பெருமானார் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்த்துட்டு அடுத்ததாக கேட்குறாங்க, முஸ்அப் எங்க என்பதாக கேட்டவுடனே சொன்னார்கள் சஹாபாக்கள், அவர் போரில் ஷஹீதாக்கப்பட்டுட்டார் என்பதாக. அவருடைய உடலை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் வைக்கப்படுது. பார்த்தால் அவர்களுடைய உடலிலே 70க்கும் மேற்பட்ட காயங்கள், முழுக்க முழுக்க உடல் வாளினுடைய வெட்டுக்களால் உடல் முழுக்க சிதைக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானார் அவர்கள் அவருக்காக வேண்டி கஃனுடைய துணியை கொண்டு வர சொல்லி அவருடைய கஃனுடைய துணியை தலையில போத்தனா கால் தெரியுது. காலில் இழுத்து போத்தினால் அவருடைய தலை தெரிகின்றது. இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் பெருமானார் அவர்களும் கண்ணீர் சிந்தி அவருடைய ஜனாசாவுக்காக வேண்டி அழுகின்றார்கள். காரணம், அப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க,
எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை 2 பங்காக பிரித்தால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய சொத்து பாதியாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுடைய சொத்து பாதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர், உயர்ந்த குறைஷி கோத்திரத்திலே பிறந்தவர்கள், அவருடைய ஜனாசாவுக்கு கஃனுடைய துணி இல்லை என்பதாக சொல்லி பெருமானார் அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டே தலையை மூடிவிட்டு அவர்களுடைய கால் மாட்டிலே புற்களை கொண்டு வந்து வைத்து அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் கொடுத்த மிக முக்கியமான ஷஹீதிலே பட்டவர்கள் தான் அவர்கள். அவர்களைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முதன்மையானவர்கள் யார் என்று சொன்னால், இந்த தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உடலாலும் பொருளாலும் போர் செய்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மார்க்கத்தில் முதன்மையானவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை குறித்து நிறைய விஷயங்களை ஒரு தடவை சொன்னாங்க. அப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே முதலாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் முஹாஜிரீன்கள். என்னுடைய உம்மத்திலே நான் நாளைக்கு மறுமையிலே ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே வைத்து என் உம்மத்திற்கு நான் தண்ணீர் கொடுப்பேன். அப்படி தண்ணீர் கொடுக்கக்கூடிய சமயத்தில் முதலாக அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியவர்கள் முஹாஜிரீன்கள். என்னுடைய உம்மத்து தான் முதலாக சுவனத்தினுடைய கதவை திறப்பார்கள். அந்த உம்மத்திலே முதன்மையாக சுவனத்தில் நுழையக்கூடியவர்கள் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்கள். சொல்லிட்டு மறுபடியும் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளிலே ஒரு கூட்டத்தார்கள், அவர்களுடைய முகங்கள் சூரியனை விட பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கும்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த உயர்வை பெறக்கூடிய மனிதர்கள் யார் என்பதாக கேட்ட பொழுது சொன்னார்கள், அல் முஹாஜிரூன மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலே இருந்தே யார் யாரெல்லாம் மக்காவிலே இருந்தே மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த முஹாஜிரீன்கள் நாளை மறுமையிலே அனைத்து நபர்களையும் விட முகப்பிரகாசத்தோடு அவர்கள் காட்சியளிப்பார் என்பதாக எம்பெருமானார் அவர்கள் முஹாஜிரீன்களை குறித்து உயர்வாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதனைத்தான் அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உம்மத்திலே மிக உயர்ந்த கண்ணியத்தையும் இந்த தீனுக்காக வேண்டி தியாகத்தை செய்தவர்கள் முஹாஜிரீன்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன ஆவவ் வனசரு, இரண்டாவது கூட்டத்தார்கள், அவர்கள் வரக்கூடிய முஹாஜிரீன்களை அரவணைத்து வனசரு, அவர்களுக்காக வேண்டி உதவிகளை செய்தார்கள். இப்போ அன்சாரிகள் என்பதாக சொல்லப்படக்கூடிய மதீனத்து மக்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாதிக்கு பாதி அன்சாரிகளுக்கு கொடுக்குறாங்க. பெருமானார் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட செஞ்ச நிறைய முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் ஏற்படுத்திய சகோதரத்துவம் மிக முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம நிறைய நாடுகளில் பார்க்கலாம், வெளியிலிருந்து ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, அகதிகளாக கீழ்த்தர மக்களாக அந்த நாட்டில் நடத்தப்படுவாங்க. இப்போ முஹாஜிரீன்கள் மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய அவங்கள எப்படி நடத்துவாங்க இவங்க என்பதாக தெரியாது. பெருமானார் அவர்கள் ஒரு வீட்டை எடுத்து அந்த வீட்டிலே 90 சஹாபாக்கள், 90 முஹாஜிரீன்கள், 90 அன்சாரிகளை வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒருவரை சகோதரராக எம்பெருமானார் அவர்கள் ஆக்குறாங்க. ஆக்கி இவருக்கு நீங்க தான் பொறுப்பு, இவருக்கு நீங்க தான் பொறுப்பு என்பதாக 2 கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. இது பெருமானார் அவர்கள் இந்த சமுதாயத்திலே செய்த மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதனுடைய விளைவாகத்தான் எல்லா சஹாபாக்களும் ஒற்றுமையோடும் ஒரே குடும்பமாக ஒரே சமுதாயமாக அவங்க எப்படி ஆனாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஏற்படுத்திய இந்த சகோதரத்துவம் தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ஒரு சஹாபி, அவங்கள பெருமானார் அவர்கள் ஒரு சஹாபியோட சேர்த்து விடுறாங்க. அவங்களுடைய பெயர் சஅத் இப்னு ரபீஆ என்பதாக ஒரு சஹாபி. அந்த 2 சஹாபாக்களை சேர்த்து விட்டு இவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு என்பதாக அந்த சஹாபிட்ட ஒப்படைக்கிறாங்க. சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே அழைச்சிட்டு போறாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சொன்னாங்க, என்னுடைய சொத்துல பாதி சொத்தை நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன். எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறாங்க.
அதில் நீங்கள் யாரை பிரியப்படுறேன்னு சொல்லுங்க, அந்த மனைவியை நான் தலாக்கு விட்டுறேன். அவருடைய இத்தா முடிந்ததற்கு பின்னால் அந்த மனைவியை நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள். எனக்கு 2 வீடுகள் இருக்குது, அந்த 2 வீட்டில் ஒரு வீட்டை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன், அந்த வீட்டை நீங்க வச்சுக்கங்க என்பதாகவெல்லாம் இந்த சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இது எதுவும் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய வீடோ சொத்தோ எதுவும் வேணாம், எனக்கு கடை வீதி எங்க இருக்குது, மதீனாவினுடைய கடை வீதியை மட்டும் காட்டி கொடுங்க என்பதாக சொல்றாங்க. அந்த கடை வீதிக்கு கூட்டிட்டு போய் காட்டி கொடுக்குறாங்க. முதல் நாள் ஒரு பன்னீர், அதாவது வெண்ணெய் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்குது. அதனை வைத்து அடுத்த நாளும் வியாபாரம் செய்கிறாங்க, அடுத்த நாளும் வியாபாரம் செய்கிறாங்க. மதீனாவினுடைய உயர்ந்த வியாபாரியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிறாங்க. இதில் நம்ம பார்க்குறோம், அவங்க கொடுத்தாங்க, இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொடுப்பதற்கு முன்வந்தவர்கள் அன்சாரிகள், எல்லா ரீதியிலேயும் வந்த முஹாஜிரீன்களுக்கு இப்படி முழுக்க முழுக்க தன்னுடைய எல்லா உதவிகளையும் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயரை சூட்டுகின்றான், வல் அன்சார், அவர்கள் உதவியாளர்கள், உதவி செய்யக்கூடியவர் என்பதாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பெயர் சூட்டுகின்றான். பெருமானார் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களை குறித்து சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒரு பாதையிலே சென்று அன்சாரிகள் ஒரு பாதையிலே சென்றால் நான் அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையிலே தான் செல்லுவேன் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு உதவியவர்கள் அன்சாரி சஹாபாக்கள். இப்போ பத்ருடைய போர் வந்து மக்கத்து குறைஷிகள் வந்து 1000 பேர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து மஸ்ஜிது நபவியில் வச்சு பெருமானார் அவர்கள் மஷூரா செய்கிறாங்க, நம்ம வந்து போர் செய்யலாமா வேண்டாமா என்பதாக வேண்டி மஷூரா செய்கிறாங்க. அப்போ அந்த மஷூரால வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இத்தனை நாட்களாக மக்கால வச்சு நம்மளை துன்புறுத்தினாங்க, நம்ம இன்னைக்கு தான் மதீனால வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறோம், இப்போ கூட நம்மளை துன்புறுத்துறதுக்காக வேண்டி நம்மளை தாக்குறதுக்காக வேண்டி வந்தா நம்ம இப்போ கூட அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது, நம்ம போர் செய்யலாம் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவங்க உட்கார்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க, அதே வார்த்தையை சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம போர் செய்யலாம், போருக்கு தயாராகுங்க என்பதாக சொல்கிறாங்க. இப்படி முஹாஜிரீன்கள் எல்லாம் சொல்கிறாங்க போர் செய்யலாம் போர் செய்யலான்னு. ஆனால் பெருமானார் அவர்கள் மஷூராவை முடிக்கிற மாதிரியே தெரில, திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முஹாஜிரீன்களுக்கு வந்து குறைஷிகள் மேலே ஏற்கனவே பகை இருக்குது, இவங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நிறைய துன்புறுத்தலை கொடுத்துருக்கிறாங்க. இவங்க போருக்கு வரேன்னு சொல்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. இந்த அன்சாரிகள், இவங்களுக்கும் குறைஷிகளுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, இவங்க போருக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பெருமானார் அவர்கள். அந்த சமயத்திலே அன்சாரிகளுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்சாரிகள் நாங்கள் உங்களுடைய கையை பிடித்து உங்களுடைய கையின் மீது நாங்கள் பைஅத் செஞ்சிருக்கிறோம், உங்களை நபியாக ரசூலாக நாங்கள் ஏற்றிருக்கின்றோம், உங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதாக நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களை சந்தேகப்படாதீங்க என்பதாக சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கம் செய்துட்டு கடைசியாக சொன்னார்கள், பெருமானார் அவர்களே, ஒரு கடலை காட்டி அந்த கடலில் நீங்கள் எல்லாம் குதித்து உங்கள் உயிரை விடுங்கள்னு சொன்னாலும் அன்சாரிகளில் ஒருவரும் பின்னுக்கு போகாமல் அத்துணை நபர்களும் கடலில் மூழ்கி நாங்கள் எங்கள் உயிரை கொடுப்போமே தவிர உங்களுடைய சொல்லுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய மாட்டோம் என்பதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி முடித்து அமர்ந்த உடனேதான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், எனதருமை சஹாபாக்களே, பத்ரு போர்க்களத்துக்கு தயாராகுங்கள் என்பதாக சொன்னார். இப்படி அவர்களுடைய பகையை தன்னுடைய பகையாக அன்சாரிகள் ஆக்கி கொண்டார்கள். அவர்களுடைய எல்லா விதமான சிரமங்களையும் தன்னுடைய சிரமமாக ஏற்று முஹாஜிரீன்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்தவர்கள் அன்சாரிகள். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த 2 நபர்களையும் சொல்லி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டான் என்பதாக உயர்ந்த பொருத்தத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த சமயத்தை நம்ம யோசிக்கணும்,
முஹாஜிரீன்கள் சிறந்தவர்களா அல்லது அன்சாரிகள் சிறந்தவர்களா? அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் 4 கூட்டத்தார்களை சொல்கிறான். முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், ஹிஜ்ரத்து செய்யாமல் மக்காலேயே இருக்கிறவங்க, பெருமானார் அவர்களோடு ஹிஜ்ரத்து செய்யாமல் பிற்காலத்தில் ஹிஜ்ரத் செய்கிறவங்க. இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வரிசையிலேயே யார் உயர்ந்தவங்க அப்படிங்கிறது இருக்குது. அல்லாஹு தஆலா முதல்ல யாரை சொல்கிறான்னா முஹாஜிரீன்களைத்தான் அல்லாஹு தஆலா முதன்மையாக சொல்லி காட்டுறான். என்ன காரணம்? முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் 2 பேரும் சஹாபாக்களாக இருந்தாலும் தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மார்க்கத்தை அன்சாரிகளை விட முஹாஜிரீன்களே முதன்மையாக அந்த மார்க்கத்தை பிடித்தவர்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்கள். எனவேதான் எல்லா உலமாக்களும் ஒருமித்த கருத்தோடு சொல்கின்றார்கள், இந்த உம்மத்திலேயே ஆக சிறந்தவர்கள் முஹாஜிரீன்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக அன்சாரிகள், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள். இப்படி அன்சாரிகளையும் முஹாஜிரீன்களையும் அல்லாஹு தஆலா கூறி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்களாக இருந்தார் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள், பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முஹாஜிரீன்களாக இருக்கட்டும், அன்சாரிகளாக இருக்கட்டும், சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் என்பது இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பெருமானார் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா என்கின்ற கடைசி பயான்ல சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டும் ஒரு வசனமாக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்க என்பதாக அந்த பயான்ல சொல்றாங்க. சொல்லி முடித்த உடனே இருக்கக்கூடிய 1,24,000 சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய ஊரையும் குடும்பத்தையும் துறந்து ஒவ்வொரு ஊருக்கு பயணம் செஞ்சு போறாங்க. பயணம் செய்து ஒவ்வொரு ஊரிலேயும் தீனுல் இஸ்லாத்தை பரப்பியவர்கள் சஹாபாக்கள். நாம் பார்த்தாலே தெரியும், ஜன்னத்துல் பகீஅல தான் சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அடக்கப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை வெறும் 10,000 தான். இப்போ 1,24,000 சஹாபாக்கள்ல 10,000 சஹாபாக்கள் தான் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எங்க போனாங்க? ஒவ்வொருவரும் ஒரு நாட்டை தேடி அந்த நாட்டிலே தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி பயணம் செய்து அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை எத்தி வைத்ததினால்தான் இன்றைக்கு உலகத்திலே 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு வித்திட்டவர்கள் பெருமானார் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும். பெருமானார் அவர்கள் எப்படி நமக்கு அழகிய முன்மாதிரியோ அதே போன்றே அவர்களுடைய தோழர்களான இந்த சஹாபாக்களையும் அல்லாஹு தஆலா முன்மாதிரி ஆக்கி கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய சமுதாயத்திலேயே ஒரு கூட்டம் சஹாபாக்களை திட்டக்கூடிய ஒரு கூட்டம். சஹாபாக்களுக்கு தனி சிறப்பு கிடையாது, அவங்களை பின்பற்றாதீங்க என்பதாக சொல்வதற்காக வேண்டி அவர்களை ஏசக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு பரவலாக மக்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்லிட்டு பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களை பற்றி விமர்சனம் வைக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் 2வது குத்துபால அதான் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, அல்லாஹுக்காக வேண்டி கேட்கிறேன், என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருங்க. லா தத்தஹிதூஹும் கரலம் மின் பஅதி, எனக்கு பின்னால் என் தோழர்களை நீங்கள் திட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும், என் தோழர்களை ஒருவர் நேசித்தால் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என் மீது உள்ள நேசத்தின் வெளிப்பாடாகவே என் தோழரை அவர் நேசிக்கின்றார். வமன் அபகலஹும், என் தோழர்களை ஒருவர் கோபித்து கொண்டால் ஃபபி புகுதி அபகலஹும், என் மீது உள்ள கோபத்தின் வெளிப்பாடாகவே என் தோழர்களை அவர் ஏசுகின்றார், திட்டுகின்றார். பெருமானார் அவர்கள் சரியாக சொன்னார்கள், நீங்கள் என் தோழர்களை நேசித்தால் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என் சஹாபாக்களை திட்டினால் அது அவர்களை திட்டுவதாக ஆகாது, அது என்னை திட்டுவதாக ஆகும் என்பதாக
பெருமானார் அவர்கள் சஹாபாக்களுடைய விஷயத்திலே மிக எச்சரிக்கையான சில விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய தீனுக்கு, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிறைய விஷயங்களை தியாகம் செய்த தியாகிகள் பெருமானார் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். எல்லா நிலைமைகளிலேயும் அவர்களை முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் தொழுகக்கூடிய தொழுகை, நாம் ஓதக்கூடிய குர்ஆன், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு, இது போன்ற எல்லா இபாதத்துகளையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அவர்களைத்தான் நாம் நம்முடைய முன்னோடியாக எடுக்க வேண்டும். அவர்கள் எப்படி பெருமானாரை நேசித்தார்களோ அதே போன்று பெருமானாரை நேசிக்க வேண்டும். அவர்கள் எப்படி பெருமானாரை பின்பற்றினார்களோ அதே போன்று நாம் பெருமானாரை பின்பற்ற வேண்டும். அவர்கள் எப்படி இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி மிக உயர்ந்த தியாகங்களையும் உதவிகளையும் செய்தார்களோ அதே போன்றே நாமும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி எல்லா ரீதியிலேயும் நல்ல முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலாவே சொல்லுகின்றான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். யார் இந்த சஹாபாக்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை கிடையாது. சஹாபாக்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய பொருத்தம் இருக்கு என்பதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த இரண்டு கூட்டத்தார்களை குறித்து சொல்லி, அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள், நீங்கள் அவர்களை ரோல் மாடலாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, வாழச் சொன்னார்களோ அதன்படி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பெருமானார் அவர்களை நேசிக்கக்கூடிய உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. சஹாபாக்கள் எப்படி பெருமானாரை பின்பற்றினார்களோ அதே போன்றே நாமும் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.